மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் மிக பெரும் நன்மை தரக்கூடிய நாளாகும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சில பொருள்களில் சத்தியம் செய்து முக்கிய செய்தியை அவன் சொல்வான். சூறாக்களுடைய ஆரம்பத்திலே சில பொருள்களில் சத்தியம் செய்து மிக முக்கியமான செய்தியை அவன் எடுத்துக் கூறுவான். அந்த வரிசையிலே ஒரு சூறாவில் இப்படி ஆரம்பிக்கிறான். வல்ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்ர் வல்வத்ர் என்று ஆரம்பிக்கின்றான். இதிலே 4 பொருள்கள் மீது சத்தியம் செய்து அவன் சொல்ல வந்த செய்தியை சொல்வான். வல்ஃபஜ்ரி அதிகாலை வேளையில் சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் 10 இரவுகளில் சத்தியமாக, வஷ்ஷஃப்ரி படைப்பினங்களில் சத்தியமாக, வல்வத்ரி அல்லாஹ்வின் சத்தியமாக. அல்லாஹ்வை பற்றி அவன் குறிப்பிடுகிற பொழுது அவன் ஒற்றை என்று கூறுவான். படைப்பினங்களை பற்றி கூறுகிற பொழுது இரட்டை என்று கூறுவான். உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டிருக்கின்றன. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற 2 எதிர்ப்புதிர்மான சக்திகளால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே இரட்டை தான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஒற்றை. எனவே இங்கே சத்தியம் செய்கிற பொழுது அதிகாலை வேளையில் சத்தியமாக, அது பரக்கத்தான நேரம். 10 இரவுகளில் சத்தியமாக, அந்த 10 இரவுகள் என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்ததாக கூறுவார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் புகாரியிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மாமின் ஐயாமின் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதில் ஐயாம் அஷ்ரா. எந்த நாளிலேயும் இதைவிட சிறப்பான அமல்கள் யாரும் செய்ய முடியாது இந்த 10 நாட்களை விட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 10 நாட்களை விட சிறந்த அமல்கள் எப்பொழுதும் கிடையாது. சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காமு யா ரசூலல்லாஹ் வல ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது கூட அதிக நன்மை தராதா, இந்த நாளை விட அதிகமான நன்மை தராதா என்று சந்தேகம் கேட்டார்கள். வல ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது கூட, புனித போராடி கூட அதிக நன்மை பெற முடியாது. இந்த நாளை அமைக்குவது அதை விட சிறப்பானது. ஆனால் ஒன்றே ஒன்று விதிவிலக்கு சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பொருளோடு, குதிரை, தன்னுடைய வாகனங்கள், செல்வம் எல்லாத்தோடு தற்காப்பு காட்டி வந்தான். வந்து ஒன்று கூட திரும்பவில்லை. அவனும் திரும்ப முடியவில்லை. கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய குதிரையும் கொல்லப்பட்டு விட்டது. அவனுடைய பொருளும் அமைக்கப்பட்டுவிட்டது. இந்த ஒருவன் வேண்டுமானால் கொஞ்சம் சிறந்த அமலை செய்தனால கருதலாக இருக்கிற வேறு யாரும் அந்த நாளிலே செய்யக்கூடிய அமலை விட சிறந்த நாள ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாட்களை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகிறார். அருமையான பருவத்திலே ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 10 நாட்கள். இந்த ஹஜ் பெருநாளுடைய 10 நாட்கள் நம் முன்னால் வருகிறது. இந்த நாளிலே நாம் அதிகமான நன்மைகளை செய்து அபரிமிதமான நன்மையை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த 10 நாட்களிலேயும் மிகச்சிறந்த அமல் எது தெரியுமா? குர்பானி தான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு மாஜாவிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மா அமில இவன் ஆதத்தின் அவரின் யோக நகரி அகப்பு யோகா நீ எல்லாம் திட்டம் பெருநாளன்று ரத்தத்தை ஓட்டுவதை விட ஒரு சிறந்த அமல் எதுவுமே இல்லை. வைணவ லயத்தி யோகம் தேவத்தை குருணியா வாஷாரியா அமலாபியா குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடோ மாடோ ஒட்டகமோ அவைகள் மறு உலகத்துக்கு வரும் பொழுது அதனுடைய கொம்பு, அதனுடைய முடிகள், ரோமங்கள், இன்னும் அதனுடைய பாதம், உடம்புகள் எல்லாத்துடன் அவைகள் வருகின்றன. அவைகள் எல்லாவற்றையுமே நமக்கு நன்மையாக நிறுத்தப்படுகிறது. குர்பானி கொடுக்கிற பொழுது அங்கு ஓட்டக்கூடிய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பாரின் முன்னால் போய் விழுந்து விடுகிறது. எனவே பத்தீபு பிஹானஸா அன்று நீங்கள் நல்ல குர்பானியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 10 நாள் செய்யக்கூடிய குர்பானி அந்த 10 நாட்களிலே விசேஷமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனுடைய நன்மையை பற்றி சொல்கிற பொழுது கியாமத் நாளில் அந்த வாகனங்கள் அப்படியே வந்து நம்முடைய நன்மையினுடைய எடையிலே அவைகள் எடை போடப்படுகின்றன. இன்னொரு ரிவாயத்தை அஹ்மது ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அஹ்மது ரிவாயத்திலே அறிவிக்கப்படுகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் உரைக்கிறார்கள், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. நாட்டிலே எத்தனை மொழி இருக்கும் என்று கற்று பாருங்கள். ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு சிறப்பான அமல், இந்த சிறப்பான அமலை நமக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது கடமை என்பது ஒரு சிலருக்கு தான். யார் அன்றைய நிலத்திலே காஷ்மீரை துறைக்கு சொந்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த அந்த குர்பானை கொடுப்பது கடமை. அவர்கள் மீது கடமை அவ்வளவுதான். மற்றபடி யார் இந்த குர்பானியை கொடுத்தாலும் அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த நாளில் குர்பானி கொடுப்பதிலிருந்து நாம் நம்மை பிற்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரஆ ஹிலால தில்ஹிஜ்ஜா மன் ரஆ ஹிலால தில்ஹிஜ்ஜா தில்ஹிஜ்ஜா முறையை ஒருவன் பார்த்து விட்டால் அவன் குர்பானி கொடுக்க நாடுவானேயானால் துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை அவன் முடி ரோமங்களை களையக்கூடாது, நகங்களை எடுக்கக்கூடாது என்று ஒரு செய்தியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் குர்பானி கொடுக்கிறார்கள் அவர்கள் பிறை 1 to 10 வரை முடி களையக்கூடாது, ரோமங்களையும் எடுக்கக்கூடாது என்பது வரலாறாக சொல்லி தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு அமல் அல்ல. எவ்வளவு பெரிய சிறப்பான அமல் என்பதை நாம் அறிவோம். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், அந்த தியாகத்தினுடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்குமே சில பரிகாரங்கள் இருக்கின்றன. இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளுக்கும் சில பரிகாரங்கள் இருக்கின்றன, அவைகளை செய்ய வேண்டும். அந்த முறையில் தான் குர்பான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு குர்பானி உபகாரமாக ஒரு பரிகாரமாக அமைகிறது. நாம் உலகத்திலே நடமாடுகிறோம், ஆனால் எத்தனை விதமான ஆபத்துகள் நம்மை சுழந்து இருக்கின்றன. அதிலிருந்து நாம் தப்பி வர முடியுமா? சென்ற இடத்திலே எத்தனை விதமான ஆயங்கள், தண்ணீரினால் ஆபத்துகள், இன்னும் கிருமிகளினால் ஆபத்துகள், இன்னும் மோதல்களினால் ஆபத்துகள், எவ்வளவோ ஆபத்துகள். வெளியில போயிட்டு திரும்பி வந்தா அல்லாஹ்வுடைய குதிரத்தோட வரணும்னு சொல்ற அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே பெரிய ஆபத்துகள் கொண்டிருக்கின்றன. இந்த ஆபத்துகளில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நமக்கு இந்த குர்பானி அந்த காரியத்தை செய்து கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏற்றுக்கொண்டு விட்டான், முடித்து விட்டது. ஆனால் அதோடு அவன் ஏற்றுக்கொண்டு முடித்து விடலாம். ஆனால் அந்த அதை செய்யாமல் ஒரு ஆட்டை சொர்க்கத்தில் இறக்கி வைத்து அதை அறுக்குமாறு செய்கின்றார். ஏன் ஆட்டை அறுத்து அல்லாஹ் இதை செய்கின்றான் என்றால், அல்லாஹ் கனவை காட்டினான், அவன் செய்தார், அதை இதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னான். ஐயா இப்ராஹிம் அல்சத்தருயா, இப்ராஹிமே நீர் கனவை நிறைவு செய்தீர் என்று அதோடு நிறுத்தியிருக்கலாம். அவன் நிறுத்தாமல் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுக்குமாறு செய்கின்றார்.
அல்லாஹ் எதற்காக இதை செய்கிறான் என்றால் பரிகாரம் இந்த உலகத்தில் அவசியம். ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமையானால் ஒரு உயிர் கொடுக்க வேண்டும். ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமையானால் ஒரு உயிர் கொடுக்க வேண்டும். இஸ்மாயில் என்ற உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து ஆடு கொண்டு வந்தது என்ற அந்த ஒரு அடிப்படையை இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை காப்பாற்றுவதற்கு இந்த குர்பானி உதவுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஆனா இவரும் ரபீகை குர்பானி கொடுத்ததினால் தப்பித்த உயிரில் நான் இரண்டாவது முறை தப்பித்தவன் என்பதாக சொல்வார்கள். இரண்டாவது முறை தப்பித்தவன். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வருகிறார்கள். அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்தார்கள். அவருக்கு பதிலாக குர்பானி அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு அதே வரிசையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையும் தப்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தை அப்துல்லா அவரும் அந்த குர்பானியினால் தப்பிக்கப்பட்டவர். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் ரபீஹைனி இரண்டு முறை குர்பானியின் மூலமாக தப்பித்த உயிருடைய மகன் நான் என்று சொல்வார்கள். அப்துல்லா அவருடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபுக்கு 10 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை, மொத்தம் 10 பிள்ளை அவருக்கு பிறந்தது. அப்துல்லா சின்ன பிள்ளை. ஒரு சின்ன பிரச்சனையிலே அப்துல் முத்தலிபு நேர்ச்சை செய்து விடுகிறார், நான் என்னுடைய மகன்களில் ஒருவரை குர்பானி கொடுக்கிறேன் என்று. என் மகன்களில் ஒருவரை குர்பானி கொடுக்கிறேன் என்று அவர் ஒரு காரியத்துக்காக நேர்ச்சை வைத்து விடுவார். ஜம்சம் கிணற்று சம்பந்தமான ஒரு சண்டை. ஜம்சம் கிணறு நீண்ட காலமாக தூர்ந்து போயிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. ரசூலுல்லாஹி காலத்தில் 1700 வருஷங்களுக்கு முன்னால் பார்க்கும்போது ஜம்சம் கிணறு தூண்டிருந்தது. தூண்டலை அப்துல் முத்தலிப் கண்டுபிடித்து அதை மீண்டும் தோண்டி அதை அவர் உறுதி கொண்டாடுறார். இந்த தண்ணி நான் தான் அள்ளி கொடுப்பேன், நான் எனக்கு சொல்ல மாதிரி என்று கூறுகிறார். ஊர்க்காரர்கள் தான் வந்து என்ன பெரிய நீ பெருமை பேசிட்டு வந்திருக்கேன், உள்ள இருந்த ஒரு உடையை சாப்பிடுச்சிருக்கியா அல்லாஹ் தாண்டி அல்லா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன், 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை சாப்பிடுச்சு என்பது அவன் கேட்ட பொழுது அவர் சத்தியம் பண்ணுகிறார், 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை நான் கொடுப்பான் அல்லாஹ் தாண்டி கொடுக்க தயார். 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை அல்லாஹ் தாண்டி கொடுக்க அல்லாஹ் தாண்டி இந்த சம்சம் கிணறை நான் தோன்றினேன், எனக்குத்தான் இது சொந்தம், எனவே இந்த சம்சம் கிணறில் வைத்து நான் நேற்றிருக்கிறேன் என்று நிறுத்தி விட்டார். கடைசியில் 10 பிள்ளைகள் பிறந்து விட்டன, கனவு காணப்படுகிறது, நீ உன்னுடைய நேற்றை நிறைவேற்றி என்று சொல்லுவாங்க. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பிடித்துக் கொண்டு சென்றார்களோ அதை கொண்டு அப்துல்லாவை பிடித்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் அவர் அருகக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார். செல்லும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுக்கிறார்கள், இதனை செய்யாதே, செய்தால் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பிள்ளையை பறி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பிள்ளையை பறிவுறுத்த வேண்டிய நிலம் வந்துடும். அதனால் இதை செய்யாத, இது வந்து ஒரு தவறான முன்மாதிரி, உன்னுடைய கனவுக்காக வேண்டிய பிள்ளையா இருக்காத, நரபலி கொடுக்கக்கூடாது, ஏதாவது வேற அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்தோள், ஆனால் நரபலி கொடுக்கக்கூடாது என்று எல்லாருமே தடுக்கிறார். அப்துல் முத்தலிப் அவர்கள் இல்லை நான் நேரத்தை நிறைவேற்றத்தான் போகிறேன் என்பதாக பிடிவாதமாக இருக்கிறார். மக்கா ஊரே சேர்ந்து தடுக்கிறது, இதை நீங்கள் செய்யாதே, செய்தால் ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே இதமாக செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும், அது தவறான முன்மாதிரி வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார்கள். கேட்கவில்லை. கடைசியில் மக்கள் தான் சேர்ந்து இல்லை இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும்பா, உயிரை பறிகொடுப்பதுனா ஏதாவது பரிகாரம் தான் அதை செஞ்சிருவோம். என்ன பரிகாரம்? வா, அந்த மினால ஒரு கிளவி இருக்கிறான், அவன் வந்து மந்திரவாதி ஒரு கிளவி இருக்கிறான், அவர்கிட்ட போய் நம்ம யோசனை கேட்போம் என்று ஊரே சேர்ந்து அங்கே செல்கிறது. ஊருக்கு யாருக்குமே பிரியவில்லை அப்துல்லாவை குர்பானி கொடுப்பதை, மனிதன் குர்பானி கொடுப்பதை. மக்கள் அந்த காலத்து அறிவில்லாத மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் அந்த மந்திரவாதிகளுக்கு ஊரே கடந்து செல்கிறது. மந்திரவாதி கிளம்பி இடத்தில் சொன்ன பொழுது அவர் சொன்னார், பரிகாரம் இருக்கிறது. என்ன பரிகாரம் தெரியுமா? ஒரு சீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் அப்துல்லா என்று பெயர் கொள்ளுங்கள். இன்னொரு சீட்டில ஆடு ஒரு ஒட்டகம் என்று எழுதுங்கள். சீட்டு குலுக்கி போடுங்கள். குலுக்கி போட்டு ஒட்டகம் வந்துவிட்டால் ஒட்டகத்தை கொடுத்து விடுங்கள், பரிகாரமாயிடும் என்பதா அந்த கிழமை சொல்லுவார். அப்படி ஒரு ஒட்டகம் வரவில்லையானால் 2 ஒட்டகம் என்று சொல்லி மீண்டும் கொடுத்துங்கள்.
2 ஒட்டகம் வரவையானால் 3 ஒட்டகம் என்று சொல்லி கொடுத்துங்கள். 3 ஒட்டகம் வர, இப்படியே நீங்கள் ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருங்கள். சீட்டு குலுக்கி போட்டு எப்பொழுது ஒட்டகம் வருகிறதோ அது வரை நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டுக் கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டால் இந்த பிள்ளையை காப்பாற்றலாம். இந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அதான் பரிகாரம் என்பதாக மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதன்படி கடைசியில் சீட்டு குளிக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் அதற்குள் பார்க்கிறார்கள். 1, 2, 3, 4, 5, 10, 20 என்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் 100 ஒட்டகம் என்று ஒரு சீட்டை எழுதி, ஒரு சீட்டிலே அப்துல்லா என்று பெயர் எழுதி குளிக்கப்பட்ட பொழுது 100 ஒட்டகம் என்று வந்தது. அதன் பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் 100 ஒட்டகம் ஒரு ஒட்டகம் எவ்வளவு விலை இருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 100 ஒட்டகத்தை கொடுத்து அதன் மூலமாக அப்துல்லா காப்பாற்றப்பட்டார்கள். அப்துல்லா காப்பாற்றப்பட்டவர்கள் தான் எங்கள் கண்மணி நாயகம் சொல்லுவார் நமக்கு கிடைத்தார்கள். கண்மணி நாயகம் சொல்லுவார்கள் 2 உயிரை காப்பாற்றப்பட்டவர்கள் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் அதை சொல்லும் பொழுது அதை எழுதுவதற்கு செய்வார்கள். எப்படி இந்த ஒட்டகத்தின் மூலமாக, ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதன் மூலமாக இந்த உயிரை காப்பாற்றப்பட்டதோ அதை போன்று நாம் குர்பானி கொடுக்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கான காப்பாற்று உங்களை காப்பாற்றுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்து 10 வருடமும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். குர்பானி கொடுக்கிற பொழுது அதற்கு ஆலோசனை இல்லாத அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 குர்பானி கொடுப்பார்கள். நல்ல ஒட்டகமாக அவர்கள் கொடுப்பார்கள். அதிலே அந்த 2 ஒட்டகத்தை 2 ஆடு கொடுப்பார்கள். துருமுதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆலோசனை இல்லாத அவர்கள் அறிவிக்கிறார்கள். வருடம் 2 ஆடு குர்பானி கொடுப்பார்கள். அதிலே ஒன்று தனக்காக வேண்டியும் ஒன்று உம்மத்துக்காக வேண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். அவ்வாறு அவர்கள் கொடுத்ததின் காரணமாக அவருடைய உயிருக்கு எத்தனை ஆபத்து வந்தது தெரியுமா? எத்தனை ஆபத்து! ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆபத்தா என்று நாம் நினைப்போம். எவ்வளவோ ஆபத்து இருந்தது. எத்தனை ஆபத்துகளிலிருந்தும் அவன் தப்பி இருக்கிறான். அவன் தப்பி இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஆய்ச்சி பார்க்கிற பொழுது அவன் கொடுத்த குர்பானி அவனை காப்பாற்றி இருக்கிறது என்பதாக கொடுக்கலாம். கணேசனுடைய இந்த பரிகாரத்தை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி. ஒரு பணக்காரன், திரண்ட செல்வத்துக்குரியவன், அவனுடைய மகனை செக்க அப்படின்ற மக்கள் நாங்கள் கொலை பண்ணினான். பணக்காரனுக்கு ஒரு மகன், அந்த ஒரு மகன் தான் என்னைக்குமே விவகாரம் தான். ஏன்னா அவனை சாவடிச்சுட்டா நமக்கு சொத்து வந்துடும் என்பதாக அண்ணன் மக்கள் எல்லாம் நம்புகிறார். எண்ணி அவனை சாதித்து விட்டு வரை யாருக்குமே தெரியாத மாதிரி அவர்களே வந்து ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு கொண்டு விட்டு அவர்களே வந்து கேஸ் கொடுக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்தில் கேஸுக்கு மார்க்கத்தின் பிரணாமம் தான் அந்த தீர்ப்பு செய்ய முடியும். வேற எந்த விதமான துப்பறி விளக்கங்களெல்லாம் கிடையாது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது சம்பந்த நீண்ட நிறைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் அவரத்தில் கேட்டு அல்லாஹ் வந்து பதில் வருகிறது. ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை அந்த மனிதனுக்கு அளித்தால் அந்த மனிதன் உயிர் பெற்று அடைந்து போவான். ஒரு மனிதன் உயிர் பெற்று அடைவதனால் இன்னொரு உயிரையே அறுத்தவர்கள். ஒரு மாட்டை அறுத்து அதன் மூலமாக அந்த மனிதனை அழித்தால் அவன் உயிர் பெற்று எழுதுவான் என்பதாக அல்லாஹ் கூறினான். அதுபடியே நடந்ததாக சொல்வான். கோயிலுக்கார மூசா கௌமி இன்னல்லாஹ் யஅமுருக்கு அன் தஸ்பஹு பக்ரா. இதுக்கார மூசா கௌமி இன்னல்லாஹ் யஅமுருக்கு அன் தஸ்பஹு பக்ரா. அல்லாஹ் தஆலா மாட்டை அறுக்குமாறு ஏவுகிறான் என்று திருக்குறானிலே இந்த வரலாற்றை சொல்கிறான். அந்த மாட்டினுடைய உயிரை நாம் அறுக்கிற பொழுது அந்த மனிதன் உயிர் கொஞ்ச நேரம் உயிர் கொடுக்கப்பட்டது, இறந்த ஒரு மனிதனுக்கே உயிர் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்த்தால் உண்மையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானியின் மூலமாக தப்பினார்களோ என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. எத்தனை விதமான ஆபத்துக்கள், அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வேறு எவருக்குமே ஏற்பட்டதில்லை என்பதை எண்ணலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, தற்காப்பு யுத்தம் ஒன்று நடக்கிறது. உஹது யுத்தத்திலே தற்காப்பு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தற்காப்பு யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒருத்தன் அம்பு எழுதிவிட்டான். இப்னு குமையா என்று இப்னு குமையா என்பவன் ஒரு அம்பு எய்கிறான். அந்த அம்பு நேராக பெருமானாரை நோக்கி வருகிறது.
தடுப்பதற்கு யாருமே இல்லை. அது குறிவாக்கு எரியப்பட்டது. அந்த காலத்தில் அம்பு எய்வதிலே மிக திறமைசாலி அவன் ஏதான் நேர பெருமானாருக்கு வருகிறது, நேர வருகிறது. ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். அதற்கு முஸ்லிம் உமையோகி என்ற ஒரு சாதி வேகமாக நிலைமையை புரிந்து கொண்டு தன்னுடைய நெஞ்சை கொண்டு வந்து அம்புக்கு குறியாகிவிட்டார். அம்பு வர்ற திசையிலே தன்னுடைய அம்பை தன்னுடைய நெஞ்சை நடுவிலே கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே அவர்கள் நெஞ்சில் பட்டு அதை அவர்கள் இங்கே சுருண்டு வஃபாத்தானார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஆபத்தை அல்லாஹ் முஸஅப் உமைர் அவர்கள் மூலமாக அதை காப்பாற்றினான் என்பதும் ஒரு செய்தியாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கைபர் என்று தற்காப்பு யுத்தம், கைபர் என்று தற்காப்பு யுத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் மக்காவாசிகள் தான் குறியாக இருந்தார்கள். மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுதே கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். கொலை செய்ய முயற்சியாளர்கள் முடியவில்லை, பெருமாள் தப்பிவிட்டார்கள். அதன்படி எப்படியாவது அவரை திக்க வைக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய கிட்டத்தட்ட 63 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. 63 யுத்தங்களிலேயும் நோக்கம் யார் தெரியுமா? முகம்மதை கொல்ல வேண்டும். 63 யுத்தங்களிலேயும் முகம்மதை கொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாட்டை பிடிப்பதோ காட்டை பிடிப்பதோ இந்த காலத்தை போன்று அந்த நோக்கம் கிடையாது. அன்றைய காலத்தில் நடந்த அந்த யுத்தங்கள் பூராமே பல சமூகத்தார்கள், ரோமானியர்கள் என்னும் பாரதீகர்கள் என்று பல சமூகத்தார்கள் படி அவர்கள் 63 யுத்தங்களிலேயும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியதுதான். அவர்கள் மீது ஒரு இடம் கூட அவர்களுக்கு உயிருக்கு ஹானியாக ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த உஹது களத்தில் மட்டும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, கைபர் என்று தற்காப்பு யுத்தம், அந்த யுத்தத்திலே ஒரு பெண்மணி எப்படியாவது இவரை கொண்டு விட வேண்டும் என்று சூழ்ச்சிக்கிறார்கள். சூழ்ச்சி செய்தவள் அவள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பெண் போன்று நடித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் சகோதரியாக நடிக்கக்கூடியவர்கள். மாற்றி அந்த பெண் அவள் சகோதரி போன்று தன்னை நடித்துக் கொண்டு, உங்களுக்கு நான் விருது தர வேண்டும், ரொம்ப நாள் ஆசையாக இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் விருது தருவேன் என்று சொல்லி அழைத்து சென்று அவர்களுக்கு ஆற்றில் நஞ்சை கலந்து விருந்து சமைத்து போட்டுவிட்டார். கணியத்திற்குரியவர்களே, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கவனம் உண்டு விட்டார். அதே நேரத்தில் இன்னொரு சஹாபி பக்கத்தில் இருந்தார், அவரும் இதை உண்டார். ஆனால் அந்த இடத்திலேயே மூத்தாகிவிட்டார். நீல நிறம் அவர் மீது நீல நிறமாக மாறி அவர் மூத்தாகிவிட்டார். மூத்தானதை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நண்பர்கள் எல்லாம் கையேற்றி, யாரும் சாப்பிடாதீர்கள், இது நஞ்சு கலந்திருக்கிறது, பக்கத்தோட நண்பர் இறந்திருக்கிறார். அதன் பிறகு பார்க்கிற பொழுது நஞ்சு கலந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமாளை கொள்வதற்காக வேண்டி வைத்த நஞ்சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளே சென்று விட்டது. அதை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்திலே உலகத்திலிருந்து பிரியக்கூடிய நேரத்திலே சொல்வார்கள், வெறும் காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், நரம்புகளெல்லாம் உடைத்து விட்டது, நரம்புகளெல்லாம் நடுங்கிறது. சொல்வார்கள், ஆயிஷா, அந்த பெண்மணி வைத்த நஞ்சி எனக்கு இப்பொழுது வேலை செய்கிறது, அவன் வைத்த நன்றி இப்பொழுது எனக்கு வேலை செய்கிறது, அதனால் தான் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்வார்கள். அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், நீ ஏதாவது ஆயத்தை ஓதி என் மீது ஊது, ஊது என்பதாக அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன அந்த வரலாறு பார்க்கிற பொழுது அவர்களை கொள்வதற்காக நெஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதையிலேயும் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றி விட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்ம திருவள்ளுவர் ஒரு வரலாற்றில் ஒரு கவிதை அவர் சொல்வார், பெயர் கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தது நாகரிகம் வேண்டுவர் என்பதாக ஒரு கவி சொல்வார். என்ன சொல்வார்? நண்பனுக்காக வேண்டி நஞ்சை கூட உண்மையான நண்பன், நண்பனுக்காக வேண்டி ஒரு நஞ்சை கூட உண்மையான நண்பன் என்று அவர் சொல்வார். ஆனால் சொன்னதற்கு இலக்கணம் யார் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வேறு யாருமே இல்லை. சகோதரி மாதிரி அந்த பெண் நடிக்கின்றான். எனவே அவள் நமக்கு உணர்ந்துகிறார், போர் நேரம் சூழ்ந்திருக்கிற நேரம், செயல்வேறு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரத்தில் இதில் நமக்கு ஏதாவது விஷயம் இருக்குமே என்பதாக பெருமாள் யோசிக்கவில்லை.
இங்கே நம்மை சூழ்ச்சியப்படும் என்பதை கூட நபிகள் சொல்லி யோசிக்கவில்லை. உடனே அவர்கள் ஒரு சகோதரி கூப்பிடுகிறார் என்று விருந்துக்கு ஆண்டவர் சென்று விட்டு கடைசியில் அதையும் உண்டு மகிழ்ந்தார்கள் என்பதால் கூட நாம் அவர்களை பற்றி நபிகள் சொல்லி அவர்களை பற்றி சொல்லலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சமயத்தில் நபிகள் சொல்லி அவர்கள் வெளியிலே ஒருவர் உமைர் என்று ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். உமைர் என்று ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அதை நபிகள் சொல்லி அவர்கள் பார்த்து விட்டார்கள். பெருமானார் தொழுதுவிட்டு வெளியில போகக்கூடிய பாதையில அந்த உண்மையில உட்கார்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார். அவரை பிடித்து வரப்பட்டது. உமைர் அங்கு பிடித்து வரப்பட்ட பொழுது எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், இல்லையா நான் சும்மாதான் வந்தேன். நீ மக்கா வாசி அல்லவா, நீ எங்கே இந்த மதினாவுக்கு வந்த, எங்க வந்த என்று கேட்டார். அப்படி அவன் சொல்றான், நான் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தேன்னு சொல்லாரு. நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அவனை பார்த்து சொன்னார். நீ சொல்லட்டுமா நான் சொல்லட்டும், நீ சொல்லுங்களேன் என்பதாக அவன் சொல்றான். நீ மக்காவிலே கடைத்தருவிலே மக்களுக்கு மத்தியிலே நீ கூச்சலிட்டாய். எனக்கு கொண்டாடி பிள்ளை இருக்குது, அந்த கொண்டாடி பிள்ளைகளுக்கு யாராவது பொறுப்பேற்றிருக்கா, நான் போய் முகமது புறப்பட்டு வந்துடுறேன் என்று நீ சொல்லி உன்னுடைய அம்பிலே விஷத்தை ஏற்றி விஷத்தை துவைத்து தேச சின்ன சாய்ப்பட்டாலும் கொண்டுவிடும் அளவிற்குள்ள அந்த நெஞ்சோடு நீ வாசலிலே காத்திருக்கிறாய். நான் வருகிற பொழுது படார் என்று என்னை கொண்டுவிட வேண்டும் என்பதுதான் காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையா என்று நான் சொல்லலாம் கேட்கிறார். அவன் அப்படியே அதிர்ந்து போய்விட்டான். நடந்ததை அப்படியே நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி இதை போன்றுள்ள கூலிப்படைகளை நிர்ணயித்து பல தடவை கொள்வதற்காக முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சந்தர்ப்பத்திலையும் அதிலிருந்து காப்பாற்றி விட்டார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியை படுத்து வைக்கிறார். படுத்து நடந்து தூங்கி விட்டார்கள். பார்க்கவில்லை, யார் வந்தார் யார் போனார் என்பதை பார்க்கவில்லை, அசந்து தூங்கி விட்டார்கள். அந்த நேரத்திலே ஒருத்தன் மாலை உருவிக்கொண்டு நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே துருவிக்கிறான். நெஞ்சு மேல பதிச்சிட்டு கொல்வதற்காக வேண்டிய எச்சரிக்கை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்முடித்து விட்டார். நேர நெஞ்சில வாழ வச்சுட்டு கொல்றதுக்காண்டி ஒரு நிமிஷத்துல கொல்ல போறோம். அந்த நேரத்தில் திடீர் என்று அவர்கள் முடித்து விட்டார். முடித்து விட்டவுடனே அவன் சொல்றான், இப்பொழுது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று பெருமையாக கேட்கிறான். இப்பொழுது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் என்று சொன்ன அந்த சொல் அதிர்ச்சியாகி அவன் அப்படியே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்து விட்டான். அவனை தாக்கவில்லை. ஆனால் இவர்கள் சொன்ன அந்த சொல்லுடைய வேகம், அந்த சொல்லுடைய அழுத்தம் அதை அவனை அப்படியே நடுங்க செய்து விட்டது. கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை அதே வாளை தூக்கி அவருடைய நெஞ்சுக்கு நேரம் வைத்து, இப்போது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கிறார். விழிக்கின்றார். கடைசி உடைத்து விட்டு போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே விட்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். நெஞ்சுக்கு நேராக வாளை கொண்டு வந்து குறித்த பொழுது கூட அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றிவிட்டார். இப்படி நீங்கள் அவருடைய வரலாற்றை பார்த்தால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த குர்பானுடைய பலாபலன் என்று சொன்னாலும் அது மிகையான ஒன்று அல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வினை வைத்து அவர்களை கொள்ள வேண்டும் என்பதற்கான நடந்ததையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டலாம். செய்வினை வைத்து அவர்களை கொள்வதற்கான செய்வினை செய்யப்படுகிறது. அவர்களுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறுவன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சீவக்கூடிய அந்த சீப்பினுடைய பற்கள், ஒளிந்த பற்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியிலிருந்து உதிர்ந்த முடிகள், இது போன்ற பொருட்களை வைத்து ஒரு பெரிய கிணற்றின் அடியிலே செய்வினை செய்து வைத்திருந்ததை அல்லாஹ் தஆலா கண்டுபிடித்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டான். இல்லையானால் அந்த செய்வினையிலேயே அவர் பைத்தியம் பெற்று இறந்திருக்க வேண்டும். அது போன்றுள்ள செய்வினை வைத்து அவர்களை கொள்வதற்காக வைத்திருந்திருக்கிறது. அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சமயத்தில் அவர்களை கொள்வதற்காக வேண்டி யூதர்கள் சூழ்ச்சியார். யூதர்கள் சூழ்ச்சியவர்கள் அவர்களுக்கு நான் உங்களை சில செய்திகள் பேச வேண்டும்,
செய்திகள் பேச வேண்டும். நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நல்லது, கேள்வி கேட்கறதுக்காண்டி பதில் சொல்லக்கூடிய சிறமான சொல்லலாம். சரி கேட்க நான் பதில் சொல்றேன். சும்மா அப்படி மாயா போய் காட்டு உட்காந்து பேசுவோம் என்று சொல்லி ஒரு மரத்து அடியில ஒரு பாறையின் அடியில அவர்கள் உட்கார வைத்துக் கொண்டு கேள்விகளை கேட்க மேலிருந்து ஒரு பாறையை தள்ளி விடுவது, மேலிருந்து ஒரு பாறையை தள்ளி விடுவது, இவர்களை பணிபுரியலாம் என்று திட்டமிட்டு இவர்களை பாறையின் அடியை உட்கார வைக்கும் போது கேள்விகளை கேட்கிறார்கள். பெருமாள் ஆண்டு பதில் அதற்கு அழுத்தமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பாறையை ஒரு தள்ளிவிட்டான். அல்லாஹ் மட்டும் காப்பாற்றவில்லையானால் அந்த பாறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை விழுந்திருக்கும். அந்த பாறை அப்படியே பாணியிலேயே அப்படியே நின்று விட்டது, கீழே வர முடியவில்லை. இப்படியான வரலாறுகளை நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 13 தடவைகள், இன்னும் சில தடவைகள் இருக்கின்றன. மொத்தம் 13 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதற்காக வேண்டி பல முயற்சிகள் நடந்தும் அவைகளை நாம் காப்பாற்றப்பட்டது. இதற்கென்ன காரணம் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தவறான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரியே நாமும் நம்முடைய குர்பானியை நாம் கொடுப்போமையானால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நாம் செய்தாலும் கூட அதனால் நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கின்றது, நம்முடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது என்ற அந்த பேருண்மையை நாம் நினைத்து பார்த்தோமேனால் இந்த காலத்தில் ஒவ்வொருவருமே அதில் முக்கியத்துவம் பண்ணி செய்து கொடுக்க வேண்டும். கிடைக்கக்கூடியவர்களே, நம்முடைய வீடுகளிலே பார்த்தால் ஒரு குர்பானி கொடுப்பார், ஒரு வீட்டிலே ஒரு ஆடு இருப்பார்கள் என்று கணக்கு. ஆனால் வீட்டிலே 4 மகன் இருப்பான், 4 பேரும் தனியா சம்பாதிப்பான், 4 பேரும் விதமான ஒவ்வொரு இடங்களிலிருந்து பணம் வந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கையில ஒரு குர்பானி தான் கொடுப்பான். இல்லை, ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கடமை என்று வருகிற பொழுது அவர் தனியாக கொடுக்க வேண்டும். சம்பாதிக்கக்கூடிய மகன் இருப்பாங்கன்னா அவன் அவனுடைய செல்வம் சர்க்காருடைய செல்வத்தோட மிஞ்சி இருக்குமானால் அவன் தனியாக கொடுக்க வேண்டும். நம் ஆண்கள் ஒவ்வொருவருக்குமே கொடுக்க வேண்டியிருக்கு. அதே பெண்களும் ஏமாற்ற முடியாது. அவர்களுக்கு நகை வைத்திருக்கிறார்கள். 10 பவுனை விட குறைந்த பெண் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே? 10 பவுனை விட குறைந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஞாபகம் பொழுது 10 தாண்டித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் 10 பவுன் இருக்கிறது. அப்ப அந்த பெண்ணும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆக ஒரு குர்பானி இல்லை, ஒரு வீட்டிலே 10 குர்பானி கொடுக்க வேண்டியிருக்க ஒன்றை கொடுத்து நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது உண்மையிலே ஏமாற்றி விட்ட என்பதை ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தேவை. ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதிகமான குர்பானியை கொடுங்கள். இப்பொழுதிருந்தே அறிவிகள் தேர்ந்தெடுத்த ஆரம்பிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 4 காரியத்தை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த குர்பானி என்பது செம்மறியாடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகம் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதை 4 விஷயங்களை கவனிக்க வேண்டும். நொண்டி, நடக்க முடியாத அளவுக்குள்ள நொண்டி ஆடுகளை கொடுக்கப்படாது. அதே போன்று கண் குருடு, சுத்தமாக பார்க்க முடியாத கண் குருடு உள்ளதை கொடுக்கக்கூடாது. மெலிந்து நலிந்து அறுத்தால் எறும்புதான் படும், இறைச்சி வராது என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள மெலிந்த ஆடை கொடுக்கக்கூடாது. அதே போன்று நெறிந்த ஆடுகள் கொடுக்கக்கூடாது, நோய்க்காடுகள் கொடுக்கக்கூடாது, குருடான ஆடுகள் கொடுக்கக்கூடாது, இன்னும் நொண்டியான ஆடுகள் கொடுக்கக்கூடாது. இதை தவிர மற்றவற்றை எல்லாம் குர்பானி கொடுக்கலாம் என்பதாக வரையறைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சட்டங்களை புரிந்து அந்த குர்பானியை கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பூர்வமாக நாம் இழக்க போவதோ சில காசுகள், சில பணங்கள், ஆனால் அது கிடைக்கக்கூடியதோ மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆசையோடு அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆட்சியர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.